ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாம் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பரபரப்பாக மாடெல்லாம் போயிட்டுருக்கு டிவிக்கு. ஆனால் விஜய் அண்ணா வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப நாளாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னோம். விஜய் அண்ணா இந்த சூழ்நிலையில் விஜய் அண்ணா தம்பின்னு சொல்கிறது மிகப்பெரிய பெருமையாக ஒன்றா இருக்குது. பல கட்சிகள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம கட்சி விவரம் நம்ம தேவையில்லை. எல்லாம் அரசியலில் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அது மறுப்பு பேச்சுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அதை பற்றிலாம் அந்த டாபிக் பக்கமே போக வேண்டாம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, உதவியாக இருப்போம், தொந்தரவாக யாருக்கும் இருக்க வேண்டாம், தடுங்களாக யாருக்கும் இருக்க வேண்டாம். நல்ல மனுஷன் எப்படி சொல்கிறது, அப்போலேருந்து இலங்கை மீனவர்களுக்கெல்லாம் ரொம்பவே போராடி இருக்காரு அண்ணன். அத்தை தானே கொடுத்துருக்காரு, ரசிகர் மன்றத்தை வச்சு எவ்வளோ உதவிகள் நல்ல உதவிகள் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வராரு, வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம், என்ன தான் பண்ணுறாருன்னு அப்படின்ட்டு டெஃபினட்டாக பார்க்கணும். ஒருத்தர் ஏன்னா ஒரு பீக்கில் இருக்க ஒரு நடிகர் அண்ணன் இவ்வளோ 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னும் போது டெஃபினட்டாக அவர் வரவேற்கணும். ஏன்னா ஒரு பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்த நடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹீரோயின் கூட ஆடிக்கிட்டு அப்படி இருக்கலாம். சார் சொன்ன மாதிரி, விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரே எண்ணத்துக்காக வந்திருக்காரு. அவர் வந்து வரவேற்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போது அண்ணன் அப்படின்னு பார்த்தா, அண்ணன் அப்போ சொன்னால் அண்ணன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளம் வந்தப்போ, சென்னையில் வெள்ளம் வந்தப்போ அண்ணன் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு ஒரு சில குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ஒரு சில பேர் கூட நிறையா மறுப்பு சொன்னாங்க, யாரும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி. அப்போலாம் அண்ணன் கட்சிக்கு வரல, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒன்று ஆரம்பிக்காமல் இருந்தது, அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு தற்கூறிகளா. சீரியஸாகவே ஏன்னா எல்லாம் நல்லா பேசிட்டு நினச்சிட்டிங்களா, நீங்கள் லூசு பசங்கடா, இதோ அண்ணனுக்காக ஏதோ ஒரு நல்லா பேசினேன், நீங்கள் தற்கூறிகள்ன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன சொன்னாலும் எந்த எப்படி சொன்னாலும் நீங்கள் எதுவும் ஏற்றுக்க போகிறது கிடையாது, என்ன சொன்னாலும் இந்த மாற்றம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் வரல. கொடுத்து அடித்து போனவர் விஜயகாந்த் அண்ணா சார். அது வந்து அவருக்கு நல்லாவே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு விஜயகாந்த் சாருக்கு அடுத்த வரைக்கும் போராடினார். மக்களுக்காக உன்னதமான தலைவர். நானும் அப்படி சொல்கிறது, காமராஜர் காலத்தில் வாழ்ந்தவன், நம்மளாம் அந்த காலத்தில் எல்லாம் எம்ஜிஆர் சார் காலத்தில் இருந்தவன், காமராஜர் சார் காலத்தில் ஐயா காமராஜர் ஐயா காலத்தில் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் இன்றைக்கும் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரே விஷயம், விஜயகாந்த் சார் காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் பெருமையாக இருப்பேன். நாளைக்கு என் பசங்களையும் சொல்லுவேன், அடுத்து என் பசங்களையும் சொல்லுவேன். எனக்கு உண்மையிலே இப்போ ஒரு கூஸ் பம்பாக ஒரு எப்படி சொல்கிறது, சிலுக்கிற விஷயமா இருந்தால் விஜயகாந்த் சாரோட காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னும் போது தான், மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்து போன ஒரு மனுஷன் நான் அப்படி சொல்கிறேன். கண்ணால் பார்த்து கூட இருக்கன்னு அந்த காலகட்டத்தில் இருக்குன்னு எனக்கு சொல்கிறதே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஒரு உன்னதமான தலைவனை இழந்துட்டோம், அதான் உண்மையான தலைவனை. உன்னதமான தலைவனை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்றத விட வீணாக்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும் தற்கூறிகளா. அவர் எப்படி சொல்கிறது, சார் வந்து அடுத்தவங்களுக்காக சாப்பாடு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாமல் இல்லைலாம் இருக்காது. ஆனால் ஏன் அதுக்கு வந்து ஓட்டு வங்கி ஏன் அப்படி இல்லைன்றது எனக்கு இன்னி வரைக்கும் புரியாத ஒன்றாவே இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்கிறது, கோளாறு பிடிச்சவங்களாம் சுற்றிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும். நாட்டுக்கு நல்லது பண்ணணும் ஒருத்தர் வந்தால் கூட, இப்போ விஜய் வேறு ஒருத்தர் வந்தால் கூட சரி வராது. எப்படி சொல்கிறது, நல்ல இந்த நல்லவங்க எத்தனை பேர் உண்மையாக லவ் பண்ணால் கூட இதை பொறுக்கி புறம்போக்கெல்லாம் சேர்த்து லவ் பண்ணுவாளுன்ற மாதிரி. என்னதான் உன்னதமான தலைவர் நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயங்களை அவங்க மன எண்ணங்கள் எப்படி ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்களாக இருக்காங்கன்ட்டு விஜயகாந்தனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. வெள்ளம் வந்தது, எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எல்லாரும் தான் உதவி பண்ணாங்க. அரசாங்கமும் உதவி பண்ணுச்சு, அரசியல்வாதிகளும் உதவி பண்ணாங்க, ஆட்சியில் இருந்தவங்களும் உதவி பண்ணாங்க, ஆட்சியில் இல்லாதவங்களும் உதவி பண்ணாங்க. எவ்வளவோ பண்ணாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் முடிஞ்சு அதுக்கப்புறம் விஜய் அண்ணா திரும்ப எல்லாருக்கும் உதவி பண்ணார். யாரும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போவே தெரிஞ்சிருச்சு உங்கள் நிலைமை என்ன அப்படின்ட்டு. அதாவது வந்து நாட்டோட நிலைமை இவ்வளோ தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. என்னவோ தெரில எனக்கு. அவராக வெளியே வந்து முன்னேற்பாடாக வந்து எல்லோரும் முன்வெளியில் வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு பக்கத்தை 4 பக்கத்தை எழுதி பக்கமாக ஒப்பிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு அந்த எண்ணமே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, சராசரியாக ஒரு மனுஷனா சராசரியாக ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி
ஒரு பேசுகிற மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அது பேசணும். அடமொழியெல்லாம் வச்சுக்கிட்டு யோசிச்சு போய் சொல்கிறது பேராப்பரெல்லாம் ஒப்பிக்கிறதுலாம் நமக்கு சரி வராதுங்க. உண்மையாக பேசணும், உள்ளதை பேசணும், அவ்வளோதான் நமக்கு. விஜய் அண்ணா வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணத்தை கூட வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு நல்ல உன்னதமான தலைவர் நம்ம இழந்துட்டோம்டா. தற்கூரி லூசு கம்நாட்டிகளா, நல்லா யோசிச்சிங்க. உன்னதமான விஜயகாந்த் சார், உன்னதமான ஒரு தலைவர் நம்ம இழந்துட்டோம். இப்போமாவது விஜய் அண்ணா வந்திருக்காரு, அவரையாவது தக்க வச்சுக்கணும். அதுதான் என்னோட எண்ணமாகவே இருக்குது. இன்றைக்கி நான் ஓட் போடுறது விஜய் அண்ணனுக்கு தான். நான் வந்து எப்படி சொல்கிறது, அரசியல்வாதிக்கோ அதெல்லாம் அப்படி சொல்கிறது கட்சிக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், நல்ல மனுஷன் அப்படின்னு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்காக வந்து நான் டிவிக்கு வந்து சொல்கிறது புரட்சி பண்ணுறேன், அதெல்லாம் சும்மா கதை. அப்படிலாம் எதுவும் கிடையாது. விஜய் அண்ணா நல்ல அண்ணன், விஜய் அண்ணா நல்ல அண்ணன், விஜய் அண்ணன் தம்பின்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜய் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புரியுதாவா? சரி, நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உன்னதமான தலைவனை இழந்துடாதீங்க. நன்றி.